Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த போல தான் ஒரு சூப்பரான 3D cube transition தான் நம்ம வந்து alightmotion app யூஸ் பண்ணி மேக் பண்ண போறோம். சோ இந்த transition பாத்தீங்கன்னா ரொம்பவே Aftereffects லெவல்ல இருக்கும் ஓகேங்களா. ரொம்பவே சிம்பிளாவே மேக் பண்ண முடியும். நீங்க நினைச்சு கூட பாத்துக்க முடியாது. அவ்வளவு சிம்பிளா இருக்க போகுது. ரொம்பவே சிம்பிளா மேக் பண்ண முடியும். அது போக பாத்தீங்கன்னா அதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா AI ல பண்ண மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராவே இருக்கும் ஓகேங்களா. சோ அது எப்படி பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோல தெளிவா சொல்லி தரேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, first of all என்ன பண்ணீங்கன்னா உங்களோட alightmotion app ஓபன் பண்ணிக்கோங்க. சோ ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கோங்க. லைக் நீங்க யூஸ் பண்ற கிளிப்ஸ் பாத்தீங்கன்னா 1:1 ரேஷியோல இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. லைக் ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வந்து இருக்கணும். சோ அத வந்து பார்த்து செட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ என்ன பண்ணீங்கன்னா effects போங்க, add effects போங்க, then 3D ஆப்ஷன் போங்க. சோ இந்த 3D ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பாக்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் இந்த பாக்ஸ் எஃபெக்ட் வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சோ அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஹைட்னு ஆப்ஷன் இருக்கும். சோ அந்த ஹைட்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா கம்மி பண்ணுங்க. 300ல இருக்கும். அத பாத்தீங்கன்னா 100 ஆக்கிருங்க. ஓகே. So height ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 100 ஆக்கிருங்க. So ஓகே. இப்போ என்ன பண்ணீங்கன்னா அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும். சோ ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவைக்கு அதாவது எவ்வளவு தூரத்துக்கு வந்து அந்த ஷேப் வந்து வேணுமோ அதை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா லைட் சோர்ஸ் இருக்கும். அந்த லைட் சோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபிளாட் வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே. இப்போ பெர்ஃபெக்ட்டா பாத்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அகைன் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. சோ இதுல வந்து ரெண்டு அட்ஜஸ்ட்மென்ட் தான் நம்ம வந்து பண்ண போறோம். மேஜரா ரெண்டு அட்ஜஸ்ட்மென்ட். சோ பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா முடிஞ்சிரும். ஓரியன்டேஷன் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் ரொட்டேஷன் வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண போறோம். சோ ஓரியன்டேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஆல்பா, பீட்டா, காமா அப்படினு மூணு ஆப்ஷன் இருக்கும். சோ நம்ம வந்து ஆல்பா தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ண போறோம். சோ என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. சோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ பாத்தீங்கன்னா 20 வெச்சுக்கோங்க. சோ எண்டிங் கீ ஃப்ரேம் பாத்தீங்கன்னா ஒரு -25 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் வந்து ஒரு கிராஃப் செட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போங்க. ஸோ ரொட்டேஷன் போங்க. ஸோ இந்த ரொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்கும். அதாவது XYZ அப்படின்னு மூணு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒய் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் 1, எண்டிங்கில் 1, ஒய்யில். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் கொண்டு போங்க. -140 வந்து வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா +40ல் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சூப்பரான வந்து ரொட்டேஷன் வந்து நம்ம தெளிவாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து ஸ்கேல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. உங்களுக்கு ஸ்கேலிங் வந்து எவ்வளோ தூரம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் செட் பண்ணணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து நம்ம 3D கியூப் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க அந்த லேயரை. ஸோ டூப்ளிகேட் பண்ணி என்ன பண்ணீங்கன்னா எஃபெக்ட்ஸ் போங்க, பாக்ஸ் போங்க. ஸோ இதில் என்ன பண்ணீங்கன்னா இதோட ஸ்கேலை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதே போல் நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி போங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதோட பிளெண்டிங்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 40% வந்து வச்சுருங்க ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து டபுள் கியூபாக இருக்கும். அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து ஒபாசிட்டியாக இருக்கும், ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒபாசிட்டி கம்மியாக, அது வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு லுக்காக இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஜூம் இன் வந்து பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆப்ஷன் போய்ட்டு ரெண்டு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லா டிக்ரீஸ் பண்ணி 0 ஆக்கிடுங்க. ஓகே. 0 ஆக்கிடுங்க. செகண்ட் கீ ஃப்ரேம் நீங்கள் எதுவுமே டச் பண்ண வேண்டாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு கர்வ் வந்து செட் பண்ணிக்கோங்க, ஸ்மூத் கர்வ். ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா செகண்ட் இமேஜுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ரெண்டு கீ ஃப்ரேம். ஃபஸ்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. செகண்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேல்யூவில் இருக்கும். நமக்கு எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ஓகே. இதுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் வந்து பேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும் ஒரு சூப்பரான ஒரு கியூப் ரொட்டேஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தப்பலே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு PNG வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி எடிட் பண்ண எஃபெக்ட் காப்பி பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இதுக்குமே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. ஸ்கேல் ஆப்ஷனில் போய்ட்டு ரெண்டு கீ ஃப்ரேம். ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ 0. தென் கர்வ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த PNG பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம்
எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும், அதாவது கொஞ்சம் ஷேப் வந்து தள்ளி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கேலிங்கில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி வந்து சூப்பரான ஒரு 3D கியூப் ரொட்டேஷன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராகும். இந்த மாதிரி எடிட் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டிரான்சிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு பேடாஸ் எடிட்டுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும், கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக ஒரு டிரான்சிஷன் பண்ணுறக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கியூப் டிரான்சிஷன்லாம் பண்ணிங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கும். இது உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராகவே ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த கியூபை வந்து ரொட்டேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்கேல் அப் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து இந்த கியூபை பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணலாம், அந்த இது கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அதுக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறேன், அதையுமே கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். அப்படி பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறது செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது பண்ணலாம் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது ஒரு டாடா பாய், see you.